ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுகிறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஷோலேருந்து. மாருதி பலினோ அப்படின்ற ஒரு காரோட ஒரு பேஸ் டு டாப் கன்வர்ஷனை பற்றி தான் இது வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவை கூட நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாருதியில் பார்த்தீங்கன்னா ஜிக்மா, டெல்டா, ஆல்ஃபா அப்படின்னு 3-4 மாடல்ஸ் வேரியட் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 lakhs கிட்ட 9 to 10 lakh வரைக்குமே அது வேரியன்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம ஒரு பேஸ் மாடல் கார் எடுத்து எதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ண முடியும், எதெல்லாம் OEM பார்ட்ஸ், எதெல்லாம் ஆஃப்டர் OEM பார்ட்ஸ் அப்படின்ற ஒரு டீட்டெயிலை பற்றி அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இருக்க போது ஜென்யூன் ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் கூட சொல்ல முடியும். எல்லா விதமான ஸ்பேர்ஸுமே நாங்கள் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அதை சூஸியாக கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 2 விதமான பேக்கேஜஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஒரு பேக்கேஜ்ன்றது கம்ப்ளீட் எசென்ஷியல் திங் OEM பார்ட்ஸ்க்கானது, அண்ட் அனதர் பேக்கேஜ்ன்றது ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டீரியர் திங்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி OEM பார்ட்ஸ் கம் இன்டீரியர் ஆக்சரிஸ் சேர்ந்து வர மாதிரி. ஸோ இதுக்கான ப்ரைஸஸ் எங்கிட்ட எப்பயுமே அவைலபிள் இருக்கும். நீங்கள் கேட்குறப்ப நாங்கள் கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலில் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் OEM grill. அப்போ டிஃபால்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரில்லோட பேட்டர்னே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் ஃபுல் பிளாக் மெஷ்ல இருக்கும். அதில் வந்து நாங்கள் டிஃபால்ட்டாக வர அந்த கிரில்லை ரிமூவ் பண்ணிட்டு டாப் எண்டில் வர அந்த குரோம் ஃபினிஷ்ல வர அந்த ஒரு ஃப்ரண்ட் கிரில் தான் நாங்கள் லொக்கேட் பண்ணுறோம். அதுவுமே வந்து ஒரு மாருதியோட ஜென்யூன் ஆக்சரிஸ் கூட. கிரில்லுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ORVM மிரர் தேவைப்படும். ORVMன்றது வந்து அவுட் சைட் ரியர் வியூ மிரர். இந்த ORVM வந்து பை டிஃபால்ட்டாக வர காரில் பார்த்தீங்கன்னா இன்டர்னலில் நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக் டைப் மிரர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்கள் டாப் எண்டில் போடுறப்ப நீங்கள் எல்லாமே பவர்ட் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க அகைன் அங்க லாக் பண்றப்ப, ரிமோட் லாக் பண்றப்ப அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி ரிலேவை நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த மிரர் அண்ட் இது ரெண்டுமே வந்து ஆஃப்கோர்ஸ் மாருதியோட ஒரு ஜென்யூன் பார்ட்ஸ் கூட. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த வயரிங் ரிலே ஒன்று ஆட் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து ஒரு குளோபல் பைட் அப்படின்ற ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட் தான். ஏன்னா அந்த வயரிங் கிட் நம்ம கனெக்ட் பண்றப்ப அதுல லாக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா மிரர் க்ளோஸ் ஆகிற ஃபங்க்ஷனுமே எனபிள் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்காக பை டிஃபால்ட்டா ஒரு இண்டிகேட்டர் லைன்ஸ் நாங்கள் லைன் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பவர் சப்ளைக்கு லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸ் ஒயர்ஸுமே நாங்கள் லைன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மிரர் வந்து ஒரு டாப் எண்டில் வர ஒரு ஆட்டோமேட்டிக் மிரர் மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம உள்ள இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்ம வந்து பவர்டு மூலமா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவுமே அந்த ORVM ஸ்பெஷல். அண்ட் அதை தாண்டி நெக்ஸ்ட் ரூஃப் லைட் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் வராது. ஸோ டாப் எண்டில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் ரூஃப் லைட் கொடுத்துருப்பாங்க சென்டர் கேபினுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த லைட்டுமே நாங்கள் கிட்ட OEM பார்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஜஸ்ட் அந்த கார்பெட்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த லைட் லொக்கேட் பண்ணிட்டனாலே போதும். அந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கான பவர் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரு லைட் கொடுத்துருப்பாங்க ஒரு பேஸ் மாடல்ல. அந்த லைட்ல இருந்து நாங்கள் பவர் சப்ளை அதுக்கு லோட் பண்ணிட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே உங்களுக்கு கிளியரான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துரும். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஆம்ரெஸ்ட். பேஸ் மாடல் ஆஃப்கோர்ஸ் ஆம்ரெஸ்ட் வராது. ஸோ டிரைவர் சீட்டுக்கும் கோ டிரைவர் சீட்டுக்குமே சென்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஹேண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பரா உங்க சீட்டிங் பண்றதுக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்க போறதில்ல. அதுக்கு வந்து தேவைப்படுறது ஒரு ஆம்ரெஸ்ட். அதுவுமே வந்து மாறி ஜென்யூன் பார்ட்ஸ்ல மட்டும் அவைலபிள் இருக்கு. அந்த ஆப்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்றப்ப அந்த மேல இருக்க அந்த ஷேட்ஸுமே நம்ம தேவையான லெவலுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மூவ் பண்ணிக்க முடியும். அதோட ஆம்ரெஸ்டோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோல செகண்ட் ரோல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு அவங்க லெக் சப்போர்ட் கிட்டே வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து ஒரு ஃபோன் சார்ஜிங் கெப்பாசிட்டியுமே ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே எங்கிட்ட OEM ஜென்யூன் பார்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ அதோட பவர்மே நம்ம வந்து ஃப்ரண்ட்ல ஒரு சிகரெட் லைட் கொடுத்துருப்பாங்க. அங்கிருந்து நம்ம கனெக்ஷன் கொண்டு வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ல உட்காந்து பேசஞ்சரா வரவங்க கூட அங்க ஃபோன் சார்ஜ் பண்றதுக்கோ டேப்லெட் சார்ஜ் பண்றதுக்கோ அங்க இருக்க ஸ்லாட் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் பிக்கஸ்ட் ஒரு அப்கிரேட்னு சொல்ல முடியும். அந்த ஆம்ரெஸ்ட்ல வந்து ஒரு AC வெண்ட் கொடுத்திருப்பாங்க. பட் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. டம்மியா தான் இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு ஃப்ரண்ட் AC டு பேக் AC எக்ஸ்டென்ஷன் கன்வெர்ட்டருமே அவைலபிள் இருக்கு. அது நீங்க பார்க்கலாம். அது வந்து நாங்க என்டையர் டேஷ்போர்டை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஒரிஜினல் ACல இருந்து வர எக்ஸ்டென்ஷன்ல இதை நம்ம அட்டாச் பண்ணுவோம். இதை அட்டாச் பண்ணிட்டு அதோட லெக்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த நாங்க போடுற கிட்ல இருந்து வர லெக்ஸை ஆட் ஆன் பண்ணிட்டு அது சென்டர் போர்ஷனுமே நாங்க வந்து அழகா கியர் போட்டு ஒட்டி வர மாதிரி நம்ம லொகேட் பண்ணி பேக்ல இருக்க ஆம்பஸ் கூட கனெக்ட் பண்றப்ப ஃப்ரண்ட்ல போடுற அதே ஒரு ஏர் கண்டிஷனோட லெவல் வந்து பேக்லயுமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்கோர்ஸ் அந்த ரூம் சைஸஸ் காமன் தான். பட் பேக்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா கூலிங் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த சொல்யூஷன் ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து OEM பார்ட்ஸ் தான். லைக் நீங்க நம்ம நினைக்கலாம் டாப் பேஸ் மாடல்ல கார்ல வந்து ஒரு மோட்டர் மூலமா உங்களுக்கு ஃபங்க்ஷன் AC வர்றது, பேக்ல வந்து அதே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறமே சொல்லிட்டு. பட் ஆஃப்கோர்ஸ் டாப் எண்ட்லயுமே இதுதான் கொடுக்குறாங்க. நம்மளுமே அதே ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்றோம். ஸோ விச் மீன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இருக்கிறதால ரெண்டு செப்பரேட் மிஷின்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி அர்த்தமும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்க அதே ஏசியோட எக்ஸ்டென்ஷன் தான் பேக்லயுமே நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம். இதுமான ஆல்ட்ரேஷன் தேவையில்லை. எல்லாமே ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டி தான். அந்த டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஃப்ரேம்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு ஆட் ஆன் கிட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணாலே போதும். அந்த ஃப்ரண்ட்ல போடுற AC பேக்ல பை டிஃபால்ட்டாவே உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட்
பார்த்தீங்கன்னா லிவர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க டோர் திறந்து வெளியே வரதுக்கும் சின்ன ஒரு லிவர் இருக்கும், ஒரு லாக் அண்ட் லாக் லிவரும் பட்டனும் அண்ட் ஒரு லிவருமே கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேட் பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருப்பாங்க. ஈவன் அது பேஸ் 2 வேரியன்ட்ஸ் ரெண்டுத்துலயுமே. இது நீங்க டாப் எண்ட் போடுறப்ப அந்த ஒரு கீழே போடுற லைன் மட்டும் குரோம்ல இருக்கும், ரிச் குரோம்ல கொடுத்துருப்பாங்க. அந்த குரோம் வந்து நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு வெளியே வர மாதிரியான ஒரு அக்சசபிலிட்டி. அதுக்குமே எங்கிட்ட வந்து OEM பார்ட்ஸுமே அவைலபிள் இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் தாண்டி கியர் ஷிஃப்டிங் நாப் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிளைன் பிளாக்ல வந்து மோல்டு இருக்கும். அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிளாக்ல பியானோ ஃபினிஷ்ல ஃபுல்லா அழகா குரோம் லைன் கனெக்ட் பண்ண மாதிரியான ஒரு கியர் நாப் லொகேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த எல்லாமே வந்து இன்டர்னல் பார்ட்ஸ். இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் தாண்டி எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா பேக்ல வந்து ட்ரங்க் கார்னிஷ் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரங்க் கார்னிஷ் வந்து உங்க S லோகோக்கும் அந்த ரியர் விண்ட்ஷீல்டுக்கும் இன் பிட்வீன் வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த பேனலுமே நம்ம அஃப்கோர்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த ரியர் ட்ரங்க் ரூம் பாத்தீங்கன்னா 4 ட்ரில் பண்ணிட்டு அந்த ட்ரில்ல வந்து பட்டன்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஈவன் டாப் எண்ட்ல ஒரு ஒரிஜினல் பொசிஷன் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பட்டன்ஸ் போட்டு லாக் பண்றப்ப அது ப்ராப்பரா சீட்டிங் ஆயிடும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்ல. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு எலிகண்டான ஒரு லுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது வந்து ஒரு சின்ன ரிவர்ஸ் கேமராக்கான ஸ்லாட்டுமே இருக்கும். நம்ம வேணா அந்த கேமரா கூட அஃப்கோர்ஸ் ஆட் ஆன் பண்ணிட முடியும். இதை தாண்டி நம்ம வந்து ஒரு குட்டி பூட் லைட் கனெக்ட் பண்ண முடியும். அந்த பூட் லைட் கனெக்ட் பண்றப்ப அதுவுமே OEM பார்ட்ஸ் தான். அது முன்ன கனெக்ட் பண்றேன், பூட் ஓப்பன் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க பூட் லைட்டுமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதை தாண்டி எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைட் பீடிங் கொடுத்துருப்போம். அந்த ரைட் சைட் பீடிங் பார்த்தா ஃபுல்லா டீடைல்டு குரோம் கொடுத்துட்டு அது அழகா ஒரு பிளாக்ல வந்து ஒரு ஏர்வென்ட் மாதிரியான பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அட் சேம் டைம் உங்க குரோம் ஹேண்டில்ஸுமே நாங்க கொடுக்குறோம். அந்த ஹேண்டில்ஸுமே வந்து இருக்கிற ஹேண்டில்ஸ் மேல அழகா லொகேட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்சசரிஸ் தான். அண்ட் ஸ்டீரிங் வீல் அது பாத்தீங்கன்னாலுமே ஒரு 3 பேட்டர்ன்ல அவைலபிள் இருக்கு. பை டிஃபால்ட்டா பேஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர ஸ்டீரிங் வீல் வந்து எந்த கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பிளைன் பிளாக்ல இருக்கும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாடல் போனீங்கன்னா ஒன்லி ஆடியோ கண்ட்ரோலோட வர ஒரு ஸ்டீரிங் வீல் அவைலபிள். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் போனீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல் கம் க்ரூஸ் கண்ட்ரோல் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்டீரிங் வீலுமே அவைலபிள் இருக்கு. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பிளக் அண்ட் பிளே கனெக்டிவிட்டி தான். அண்ட் பலினோல பெருசா யாரும் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுமே நம்ம கார் சென்ஸ்ல பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம ஒரிஜினல் ஸ்டீரிங் நம்ம டாப் எண்ட் வெர்ஷன்ல கனெக்ட் பண்றப்ப ஃபுல்லாவே பிளாக் கொடுத்துட்டு இன் பிட்வீன்ல கன் மெட்டல்ல உங்களுக்கு அழகான ஒரு ஷேப் கொடுத்திருப்பாங்க. அந்த ஷேப் தாண்டி உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ரைட் ஹேண்ட் சைட்லயும் வால்யூம் கண்ட்ரோல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயுமே கொடுத்திருப்பாங்க. அந்த 2 கண்ட்ரோல்ஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ணி கொடுக்க முடியும். உங்க கார்ல டிரைவ் பண்றப்ப அந்த க்ரூஸுமே டாப் எண்ட்ல வர மாதிரி அதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஆக்சஸ் பண்ணிட்டு நீங்க டிரைவ் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதுல பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆடியோ கண்ட்ரோல் கூடவே இந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே நீங்க லொகேட் பண்ண முடியும். ஸோ இந்த என்டையர் பேக்கேஜோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 55,990 அங்க ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே ப்ராப்பரான ஒரு OEM பார்ட்ஸ் கூட. இது எல்லாமே வந்து எசென்ஷியலான ஒரு ஸ்டஃப் கூட சொல்ல முடியும். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், பேஸ் எடுக்கலாமா டாப் எடுக்கலாமா. பேஸ் எடுத்தால் அதுக்கு நாங்கள் இருக்கிறோம். டாப் எடுத்திங்கன்னா தேவையான ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். தேவைப்படுறவங்க நீங்கள் எப்பயுமே எங்களை ரீச் பண்ணலாம். என் நம்பர் கீழே தான் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. என் பேர் சுரேஷ். அண்ட் கார்சன்ஸ் டீம் எப்போ ரீச் பண்ணாலுமே உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை கண்டிப்பாக கேளுங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். நாங்கள் டெஃபினட்டாக அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.